ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்க சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்ல இருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுறேன். இந்த பதிவு யாரையும் பயமுறுத்துறதுக்காக கிடையாது. ஆனா ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத பதிவு பண்றேன். என்னுடைய இந்த 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திருக்கேன். அதுல ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நான் கஷ்டப்பட்டது லாஸ்ட் வீக் வந்த 2 பேஷண்ட்ஸ். 2 பேஷண்ட்மே ஒருத்தர் 36 வீக்ஸ் பிரெக்னென்ட், இன்னொருத்தவங்க 38 வீக்ஸ் பிரெக்னென்ட். அவங்களுக்கு வந்து என்னன்னா மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சிருக்கு. அவங்க அதை இக்னோர் பண்ணிட்டாங்க. இமீடியட்டா அவங்க டாக்டர் கிட்டயும் அதை சொல்லல, அவங்க டாக்டரையும் போய் மீட் பண்ணல, அண்ட் ஸ்கேனும் வந்து எடுக்கல. ரெகுலரா நம்ம கிட்ட தான் வந்து ஸ்கேன் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கிட்டயும் வந்து அவங்க ஸ்கேன் எடுத்துக்கல. என்ன ஆச்சுன்னா அவங்க 2 டேஸ் அதே மாதிரி மூமெண்ட்ஸ் கம்மியா இருந்துட்டு நம்ம கிட்ட வரும்போது என்ன, நம்ம ஸ்கேன்ல பார்க்கும்போது பாப்பாவோட ஹார்ட் பீட் இல்லை. இது இது வந்து நமக்கு இந்த பேஷண்ட்ஸ்க்கு கன்வே பண்றதுக்கே ரொம்ப டிஸ்ஹார்டனிங்கா இருந்தது. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இதன் மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மூமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியல, கம்மியா தெரியுது அப்படின்னா இமீடியட்டா உங்க டாக்டர் போய் பாருங்க. இல்லைன்னா ஸ்கேன் ஆச்சும் உங்க டாக்டர் அவைலபிளா இல்லை அப்படின்னா ஸ்கேன் ஆச்சும் இமீடியட்டா பண்ணி பாருங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். குழந்தைக்கு ஏதாச்சும் ரத்த ஓட்டம் போறதுல கம்மியா இருக்கு, இல்ல குழந்தை உள்ளேயே மோஷன் போயிடுச்சுன்னா நமக்கு ஸ்கேன்ல தெரியும். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இமீடியட்டா டெலிவரி பண்ணி அந்த பேபியை சேவ் பண்ணிடலாம். தயவு செய்து மூமெண்ட்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும்போது அதை இக்னோர் பண்ணாது.